Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Exness Forex brokerல வந்து எப்படி கிரிப்டோ கரன்சி மூலமா டெபாசிட் பண்றது and அதில இருந்து எப்படி withdrawal எடுக்கிறது அதுவும் சேம் கிரிப்டோ கரன்சி மூலமா எப்படி withdrawal எடுக்கிறது அப்படிங்கறத தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து octafx brokerல வந்து எப்படி டெபாசிட் பண்ணனும் கிரிப்டோ கரன்சி மூலமா அப்படிங்கிறது டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு கொடுத்திருந்தோம். பட் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் வந்து அதுல வந்து இருந்துச்சு. சோ அதனால நம்ம வந்து இப்போ மொபைல் வெர்ஷனுக்கு எப்படி பண்ணனும் அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். and Exness broker இருக்கட்டும் octafx broker இருக்கட்டும் நீங்க எந்த brokerல கிரிப்டோ கரன்சி மூலமா டெபாசிட் பண்ணனும்னு நினைச்சீங்கனாலும் சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்க டெபாசிட் and withdrawal ரெண்டுமே நீங்க வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப கிளியரா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணிட்டு and கண்டினியூ பண்ணுங்க. and ரீசன்ட் டைம்ல வந்து Forexல எந்த brokerஆ இருந்தாலும் நம்ம பேங்க் மூலமா டெபாசிட் பண்றதுல நிறைய கம்ப்ளைன்ட் இருக்குது. ரொம்ப டிலே ஆகுது. நம்மளோட டெபாசிட்டா இருக்கட்டும் வித்ட்ராவலா இருக்கட்டும் and எல்லாமே process பண்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படினா அந்த பேமெண்ட் வந்து நம்ம அக்கவுண்ட்க்கு வர்றதுக்கு வந்து and 15 நாள் 20 நாள் வரைக்கும் டைம் எடுக்குது. சோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம கிரிப்டோ கரன்சி மூலமா டெபாசிட் பண்ணுங்க அப்படினு சொல்லி ரீசன்ட் டைம்ல எல்லாருக்குமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ நாங்க வந்து கம்ப்ளீட்டா கிரிப்டோ கரன்சி மூலமா தான் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். and இது மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கனா டெபாசிட் வந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களால பண்ண முடியும். and அதே மாதிரி வித்ட்ராவலும் and 5 மினிட்ஸ்க்குள்ள பண்ண முடியும். பட் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதே 5 மினிட்ஸ்ல வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். சோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து ரிசீவ் ஆகி நீங்க அதை வந்து பேங்க்குக்கே உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு குயிக்கா நமக்கு கிரிப்டோல கிடைக்கிறதுனால தான் கிரிப்டோ கரன்சி மூலமா டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலரா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. and அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கிரிப்டோ மூலமா எப்படி வந்து ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மொபைல் வெர்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து octafxக்கு வந்து லேப்டாப் வெர்ஷனில் போட்டிருந்தோம். லேப்டாப்பில் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து மொபைல் வெர்ஷனில் நான் எக்ஸ்னஸ்க்கு போட்டிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு octafxக்கும். ஓகேங்களா? ஸோ இது காம்ப்ளிகேட்டடே கிடையாது. அங்கேயும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் குரோமில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா அப்ளிகேஷனில் வந்து சம்டைம்ஸ் அந்த டிரான்சாக்ஷனே காட்ட மாட்டுக்கு. அதாவது டிரான்சாக்ஷன் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கிரிப்டோவில் நம்ம வந்து டெதருங்கிற ஒரு கரன்சி மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். அந்த டெதருங்கிற கரன்சியை வந்து காட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்ளிகேஷனில் சம்டைம்ஸ் காட்ட மாட்டேங்குது. உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. காட்டலைன்னா குரோமில் வந்து லாகின் பண்ணுங்கள், அது கட்டாயம் காட்டும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி octafxக்கு அப்ளிகேஷன்லேயே காட்டுது. அங்கேயும் உங்களுக்கு இதே இஷ்யூ இருந்துச்சுன்னா குரோமில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்னஸ் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணாமல் குரோமில் வந்து நான் லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் சொல்லி 2 அக்கௌண்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டில் ஒரு $100 மட்டும் டெபாசிட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி புரோக்கர் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா பினான்ஸ் புரோக்கர் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து காமனாக அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்லையும் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பினான்ஸில் நீங்கள் வந்து P2P மூலமாக ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க்ல இருந்து அமௌண்ட்டை கொண்டு வரணும். இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் பேங்க்ல இருந்து பினான்ஸுக்கு வந்து எப்படி அமௌண்ட் கொண்டு வரணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டு அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ பினான்ஸுக்கு அமௌண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா, இது லாஸ்ட்டாக நான் வீடியோவில் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது. P2P ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 5 ஐக்கான் இருக்கும். இது உங்களுக்கு இன்கேஸ் 3 ஐக்கான் இருக்குதுன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரோவை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது பினான்ஸ் ப்ரோன்னு இருக்கும். இதை டிக் பண்ணிக்கிட்டீங்க, அதை வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 5 ஐக்கான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு 3 ஐக்கான் இருந்தால் மட்டும் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் கீழே வந்து வாலெட் செக்ஷன் போகிறேன். வாலெட் செக்ஷனில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓவர் வியூ ஸ்பாட் ஃபண்டிங் சொல்லி நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து காட்டுது மேலேயே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கீழே அதே மாதிரி தான் ஸ்பாட் ஃபண்டிங், இது எல்லாமே ஒரே பேஜுக்கு தான் போக போகுது. ஓகேங்களா? வேற வேற இடத்துல கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து மேலே வந்து ஃபண்டிங்
நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து யூஎஸ்டிடியில் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போது நான் வந்து எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை. நீங்கள் வந்து P2P மூலமாக டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபண்டிங் வாலெட்டில் தான் இருக்கும், இந்த ஸ்பாட் வாலெட்டில் இருக்காது. ஓகேங்களா, ஸ்பாட் வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணாதான் உங்களால் இந்த புரோக்கர் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதில் பேலன்ஸ் காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபண்டிங் வாலெட்ல இருந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டும் தனித்தனி வாலெட். நீங்கள் P2P ட்ரேடிங் பண்ணும்போது ஃபண்டிங்கில் கிடக்கும், அதை ஸ்பாட் வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஐக்கான் காட்டுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்துடும் ஃபண்டிங் டு ஸ்பாட். ஃப்ரம் வந்து ஃபண்டிங்கு, டூ வந்து ஸ்பாட் வாலெட். ஸோ ரெண்டுமே வந்துருச்சிங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கரன்சி செலக்ட் பண்ணணும். இதில் யூஎஸ்டிடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட டாலர் எவ்வளவோ அதை டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட டாலர் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டிங் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை ஸ்பாட் வாலெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து ஃபண்டிங்லையும் அமௌண்ட் இருக்குது, ஸ்பாட்லையும் அமௌண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து நார்மலாகவே பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட எக்ஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கு போய் இப்போ நான் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண அண்ட் சம் டிரான்சாக்ஷன் மட்டும் வரும். எல்லா டிரான்சாக்ஷனுமே வராது. நான் கிரிப்டோவில் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன் ஒரு பேமெண்ட், பட் அது வந்து நமக்கு இதில் ஷோ ஆகலை. ஓகேங்களா, இப்போ அப்படியே கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெதர் USDT TRC20 சொல்லி வரும், ரெட் கலரில் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, இந்த இதில் தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஏன் வேறு இதில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ மேலேயும் டெதரில் ERC20 இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கீழே உள்ளதை கம்பேர் பண்ணுறதை விட. TRC20 விட ERC20க்கு கமிஷன் வந்து அதிகம். இந்த கமிஷன் வந்து எக்ஸ்னஸோட கமிஷன் கிடையாது, நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண போகிற கிரிப்டோ கரன்சி புரோக்கரோடது. இப்போ நான் பினான்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட கமிஷன் இது வந்து ஒவ்வொரு புரோக்கர்லையும் சேஞ்ச் ஆகும். அதாவது கிரிப்டோ கரன்சியில் உள்ள ஒவ்வொரு புரோக்கர்லையும் சேஞ்ச் ஆகும். பினான்ஸுக்கு ஒரு கமிஷன் இருக்கும், காயின் டிசிஎஸ்க்கு இன்னொரு கமிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வாலெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கமிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பினான்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு $1 தான். TRC20 பொறுத்த வரைக்கும் $1 தான் உங்களோட கமிஷன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து TRC20 டிரான்சாக்ஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் பேமெண்ட் மெத்தடில் நான் கிளிக் பண்ண டிரான்சாக்ஷன் மெத்தட் அதில் வந்து காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. We will only accept for this deposit USDT TRC20ல மட்டும்தான் நீங்கள் அனுப்பணுங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னா வேற நெட்வொர்க்கில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பராக உங்களோட பினான்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ அக்கௌண்ட் கீழே வந்துச்சு, நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு ஒரு QR கோடும் வந்துடும் அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து அட்ரஸும் மேலே வந்து கொடுத்துரும். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து அனுப்பணும். ஸோ இப்போ நீங்கள் மொபைலில் ஒரே மொபைலில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை காப்பி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த அட்ரஸ் வந்து எனக்குன்னு எக்ஸ்னஸில் உள்ள யூனிக் அட்ரஸ் தான். இப்போ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புனாலும் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் வந்து காமனாக அந்த அட்ரஸுக்கு வந்து எப்பவுமே அமௌண்ட் அனுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எப்பவும் ஒரு வந்து செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கோடை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக அனுப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அமௌண்ட்டை. ஸோ அதனால் நீங்கள் இந்த கோடை வந்து ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் அனுப்புங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து காப்பி அட்ரஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கோடை வந்து நீங்கள் வந்து போட்டும் நீங்கள் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஜிபேயில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பினான்ஸ் அப்ளிகேஷனில் போய் ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப்பில் எக்ஸ்னஸை வந்து லாகின் பண்ணிவிட்டு மொபைலில் நீங்கள் பினான்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக பே பண்ணணும்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்குதோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கோடை வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்னோட பினான்ஸ் அப்ளிகேஷனுக்கு போய்க்கிறேன். போயிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வாலெட் செக்ஷனுக்கு வந்துடணும். சேம் அதே மாதிரி ப்ரோலையும் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு, நீங்கள் லைட்லையும் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஸோ இங்கே வந்துட்டு மேலே வந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு போயிடணும். அங்கேருந்து தான் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து எனக்கு USDT அண்ட் அமௌண்ட் இருக்கிறதுனால அது வந்து ஃபஸ்ட்டே எனக்கு வந்து காட்டுது. ஸோ உங்கள்கிட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தால் தான் அது ஃபஸ்ட்டு காட்டும். இல்லைனா கீழே எங்கேயாவது போய் கிடைக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் USDT கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணோன்னே என்னோட பேலன்ஸ் எல்லாமே இதில் காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே தான், உங்களோட பினான்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து வித்ட்ராவல் பண்ணுறீங்க. இது டிரான்சாக்ஷனும் வித்ட்ராவல் மெத்தடில் தான் வரும். இப்போ நீங்கள் எக்ஸ்னஸுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புறீங்க, அது வந்து ஆக்சுவலி டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறீங்க.
ஆனால் அதுவும் ஒரு வித்ட்ராவல் தான். ஏன்னா பினான்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி தான் கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பினான்ஸ் அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா அதை தான் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து வித்ட்ராவல் தான் கொடுக்கணும். வித்ட்ராவல் கொடுத்த உடனே நமக்கு என்ன வருதுன்னா சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க்கு அப்படின்னா இமெயில், ஃபோன், ஐடி இதை வச்சு பண்ணுறது. இந்த இமெயில், ஃபோன், ஐடி வச்சு பண்ணுறது வந்து பினான்ஸ் யூசர் டு பினான்ஸ் யூசர் அனுப்புகிறவங்களுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். மேலே நீங்கள் கிரிப்டோ அட்ரஸ் வச்சு அனுப்ப போகிறீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து அட்ரஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் அந்த அட்ரஸை வந்து நம்ம வந்து காப்பி பண்ண அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஒரே மொபைலில் பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ்லேயே சைடில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து அந்த அட்ரஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால இப்போ நெட்வொர்க். ஸோ இதுதான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து புரோக்கரில் இருக்குது ரெண்டு நெட்வொர்க் தான். என்னன்னா ERC20 இப்போ இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா? இது அண்ட் அதே மாதிரி கீழே லாஸ்ட்டில் TRC20 ரெண்டுக்குள்ள கமிஷனை பாருங்க. ERC20யோட கமிஷன் வந்து $572 வருது, அதாவது $7. ஓகேங்களா? அதே இது TRC20யோட கமிஷன் வந்து $81 தான். $1 தான் அதோட கமிஷன். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கமிஷனை கம்மி பண்ணலாம். ஸோ அதனால இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ TRC20 செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நெட்வொர்க் மட்டும் தப்பாக செலக்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து அமௌண்ட்டுங்கிற இடத்துல எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டோட $1 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா கமிஷன் $1 வரும். ஸோ அதனால இப்போ எனக்கு வந்து நான் $100 இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து 101 நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கீழே வந்துருச்சு பாருங்க, ரிசீவ் அமௌண்ட் வந்து $100 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே வந்து வித்ட்ராவல்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ வித்ட்ராவல் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்போ நான் வந்து என்னோட ஃபேஸ் ஐடி வச்சிருக்கனால ஃபேஸ் ஸ்கேன் ஆகி எனக்கு வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி சென்ட் ஆகும். அந்த 2 ஓடிபி உங்களுக்கு வந்து ஜிமெயிலுக்கும் வரலாம், ஃபோன் நம்பருக்கும் வரலாம், ரெண்டுக்குமே வரலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 2க்கு தான் வரும் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது. ஸோ 2ஓட ஓடிபியையும் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஓடிபி சென்ட் பண்ணும்போது அந்த பேஜ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வராது. அந்த பாக்ஸ் ஓடிபி டைப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த பாக்ஸுக்கு சைடில் வந்து சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ மஞ்சள் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ண டைம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8:35. ஓகேங்களா? 34க்கு சென்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், இல்லை 35. ஓகேங்களா? ஸோ 35 வந்து நம்ம டைம் எடுத்துக்கலாம். 8:35க்கு நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, USDT நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னு இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தாலும் அது உங்களுக்கு ப்ராசஸிங் தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்னு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புரோக்கருக்கு வந்து அமௌண்ட் வந்து உடனே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே கம்ப்ளீட்னு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் 1 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது டிரான்சாக்ஷன் டைமை பொறுத்தது. ஸோ இது வந்து பினான்ஸ்லேருந்து எடுக்கிற டைம். இங்கே கம்ப்ளீட் வந்துருச்சுன்னா உடனே உங்களோட புரோக்கருக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 8:35 ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேம் 1 நிமிஷம் கூட ஆகலை. அண்ட் அதுக்குள்ளே நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்மளோட புரோக்கர் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ எக்ஸ்னஸில் வந்து நீங்கள் உங்களோட மை அக்கௌண்ட், இந்த இடத்துல உங்களோட மை அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அமௌண்ட் வந்திருக்கும். அவ்வளோதான். டிரான்சாக்ஷனுக்கு 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டெபாசிட் வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த புரியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். அண்ட் நாங்களே வந்து பண்ணி கொடுக்க முடியாது, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நாங்களே பண்ணி கொடுக்க முடியாது, அது செக்யூரும் கிடையாது. ஸோ அதனால் நீங்களே பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து எனக்கு வந்து $100 வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வித்ட்ராவலும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வித்ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெபாசிட் கொடுத்தோம். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து வித்ட்ராவல் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வித்ட்ராவல் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சேம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வரும். அதுலேயும் அதே மாதிரி TRC20 அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? டெதர்னு போட்டு ரெட் கலரில் இருக்குது, அது வந்து ட்ரானோட சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து என்னெல்லாம் கேட்குதுன்னு பாருங்க. அண்ட் கரன்சி கேட்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டைப் பண்ணவே முடியுது. அதில் என்ன கேட்குதுன்னா உங்களோட கிரிப்டோ கரன்சியோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பழையபடி உங்களோட பினான்ஸ் அப்ளிகேஷனுக்கு போய்க்கோங்க. ஹோம் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இந்த இடத்துல வாலெட் கொடுக்கணும். வாலெட் கொடுத்தீங்கன்னா USDT அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ் வந்துடும். இதில் டெபாசிட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டெபாசிட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு
நெட்வொர்க் தான் கேட்கும். ஸோ இங்கேயும் சேம் நெட்வொர்க் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அமௌண்ட் உங்களுக்கு வரும், இல்லைன்னா அமௌண்ட் லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு TRC20 இருக்கும். எப்பவுமே அந்த TRC20 லாஸ்ட்டாக தான் கிடக்கும். ஸோ சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகலாம். நல்லா தெளிவாக பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரான் TRC20 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட நெட்வொர்க் வந்து வந்துடும். அண்ட் இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து சேம் ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். சம்டைம்ஸ் பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக உங்களோட அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட மெயிலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல என்னோட அட்ரஸ் காட்டுது. ஏன்னா என்னோட அட்ரஸுக்கான QR கோடும் இதில் காட்டுது. ஓகேங்களா? இப்போ நான் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அந்த அட்ரஸ்க்கு லாஸ்ட்டில் காப்பி பண்ணுறதுக்கான ஐக்கானும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து என்னோட அட்ரஸ் வந்து இப்போ காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ண உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ட்ரான் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியது. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல கரெக்டாக $100 தான் இருக்குது. ஸோ நான் வந்து $100 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா $100 இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும். $10 மினிமம் டு மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ $50 வேணும்னா $50 டைப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே உங்களோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்போ அகைன் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோடனே உங்களோட மொபைலுக்கு வந்து OTP வரும். Exness பொறுத்த வரைக்கும் மொபைலுக்கு OTP வரும். அந்த இடத்துல இதை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அண்ட் octafx பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்காக ஒரு 4 டிஜிட் கோட் இருக்கும். அந்த கோடை டைப் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோட கோட், அதாவது என்னோட OTP வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்துக்கோங்க, 8:39க்கு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து எப்போ வந்து அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைம் வந்து நமக்கு வந்து 8:43 ஆகுது. ஸோ நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 நிமிஷம் ஆகுது. நீங்கள் ரவுண்டாக 5 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5 நிமிஷத்தில் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட பினான்ஸ் அப்ளிகேஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அண்ட் இந்த இடத்த கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது 8:42க்கே நம்மளுக்கு வந்து டெபாசிட் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ராப்பராக நமக்கு $100 அப்படியே நம்மளுக்கு வந்து வித்ட்ராவல் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு டைம் டெபாசிட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு $1, நீங்கள் எவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணாலும் $1 தான் கமிஷன். ஓகேங்களா? நீங்கள் $100 பண்ணாலும் $1 தான், நீங்கள் $10,000 பண்ணாலும் $1 தான். அதே மாதிரி வித்ட்ராவலுக்கு எந்த கமிஷனும் இல்லை. இது சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகலாம். இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மேபி ஏதாவது கமிஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு கமிஷன் வருது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ கமிஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது ஃபியூச்சரில் அவங்க வைக்கலாம், எல்லாம் வைக்காமல் இருக்கலாம். ஸோ வச்சுட்டு எடுத்தும் விடலாம். ஸோ அது எல்லாமே புரோக்கரை பேஸ் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து கிரிப்டோவில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ பேங்க்ல பண்ணுறதுனால நிறைய இஷ்யூ வருது. UPIல பண்ணுறதுனால மேஜர் இஷ்யூ வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. புரோக்கரில் வந்து இது எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கூட டைப் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 15 நாள் 20 நாள்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணுறதே இல்லை. ஸோ கிரிப்டோ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்ரு. அண்ட் நாங்கள் வந்து கிரிப்டோ மூலமாக தான் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.